டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ். யூனிட் 6 மின்சாரம் உற்பத்தி. மின் உற்பத்தி எது மூலம் செய்யப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். காற்றழுத்தம், நீர் ஓட்டம், மின் ஜெனரேட்டர். தொழிற்சாலை மின் உற்பத்தி எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் சி, மின் நிலையம். வெப்ப மின் நிலையத்தில் எது எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். எரிபொருள் எண்ணெய், கற்பகம், வாயு. நீர்மின் நிலையம் எந்த சக்தியை உற்பத்தி செய்கிறது? ஆப்ஷன் பி, நீர் சக்தி. காற்றாலை மின் உற்பத்தி எதனை மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ, காற்றின் இயக்க சக்தியை மின் சக்தியாக மாற்றுகிறது. சூரிய மின் உற்பத்தி எதனால் உருவாகிறது? ஆப்ஷன் ஏ, சூரிய ஒளி. மின் உற்பத்தியில் அதிகம் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது? ஆப்ஷன் ஏ, நிலக்கரி. மின் உற்பத்தியில் ஜெனரேட்டர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இயக்க சக்தியை மின் சக்தியாக மாற்ற. நீர்மின் நிலையத்தில் முதன்மையான உபகரணம் எது? ஆப்ஷன் ஏ, டர்பைன். வெப்ப மின் நிலையத்தில் டர்பைன் எதனால் இயக்கப்படுகிறது? வெப்ப நீரில் இருந்து வரும் வெப்பத்தால். மின்சாரத்தை சேமிப்பது எதனால் சாத்தியமாகிறது? ஆப்ஷன் ஏ, பேட்டரி. நிறுவன மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கே அமைக்கப்படும்? ஆப்ஷன் சி, நீர் ஆதாரங்களின் அருகில். மின் உற்பத்தி விலை குறைக்க எது செய்யப்படுகிறது? ஆப்ஷன் பி, நவீன தொழில்நுட்பம். மின் உற்பத்தி செயல்முறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். தொழிற்சாலை இயந்திரங்கள், வீட்டு தேவைகள், விளக்குகள். மின் உற்பத்தியில் சுற்றல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி, டர்பைன் இயக்க. மின்சாரம் சீராக வழங்க எது அவசியம்? ஆப்ஷன் டி, அனைத்து மின்னியல் கட்டமைப்பும். சூரிய மின் உற்பத்தி பயன்படுத்தும் செல் எது? ஆப்ஷன் பி, சோலார் செல். வெப்ப மின் நிலையத்தில் வெளியேறும் நீர் எதை பயன்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ, மீண்டும் சுழற்சி. மின் உற்பத்தி எந்த வகை சக்தி மாற்றம்? ஆப்ஷன் ஏ, இயந்திர சக்தியை மின் சக்தியாக. காற்றாலை மின் நிலையத்தின் முக்கிய பகுதி எது? ஆப்ஷன் சி, ஜெனரேட்டர். நீர்மின் நிலையத்தின் ஆற்றல் துவக்கம் எப்போது? ஆப்ஷன் ஏ, மழைக்காலம். மின்சார உற்பத்தியில் டர்பைன் வேகம் அதிகரிக்க எது செய்யப்படுகிறது? வெப்பம் அதிகரிக்கிறது. மின் உற்பத்தியில் ஜெனரேட்டர் எது மூலம் இயக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, டர்பைன். மின் உற்பத்தியில் எந்த பகுதி முக்கியமானது? ஆப்ஷன் ஏ, ஜெனரேட்டர். மின் உற்பத்தி ஆற்றல் வீண் போகாமல் செய்ய என்ன செய்ய வேண்டும்? மேற்கண்ட அனைத்தும். திறமையான டர்பைன், பேட்டரி சேமிப்பு, குறைந்த இழப்பு கேபிள். வெப்ப மின் நிலையத்தில் வன்கலம் எதற்காக உலருகிறது? ஆப்ஷன் பி, டர்பைன் இயக்க. மின் உற்பத்தியில் வளிமண்டல நீர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, குளிரூட்டல்.
காற்றாலை மின் உற்பத்தி அதிகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ கடற்கரை பகுதிகள். நீர்மின் உற்பத்தியில் இயக்க சக்தி எதனால் பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீரின் வீச்சு சக்தி. மின் உற்பத்தி அமைப்பில் பேட்டரி எதற்காக பயன்படுகிறது? மின்சாரத்தை சேமிக்க. சூரிய மின் உற்பத்தியில் மின் சக்தி எவ்வாறு பெறப்படுகிறது? சோலார் செல் மூலம். மின் உற்பத்தியில் குறைந்த மாசு உண்டாக்கும் முறை எது? நீர்மின் மற்றும் காற்றாலை. மின் உற்பத்தி மூலம் எது பெறப்படுகிறது? மின்சாரம். மின் உற்பத்தியில் திறமையை அதிகரிப்பது எப்படி? நவீன டர்பைன். நீர்மின் நிலையத்தின் வெளியேறும் நீர் எங்கே செல்கிறது? ஆறு. காற்றாலை டர்பைன் வேகம் அதிகமாது எதனால்? காற்றின் வேகம் அதிகம். வெப்ப மின் உற்பத்தியில் வெப்பம் எதற்கு பயன்படுகிறது? டர்பைன் இயக்க. மின் உற்பத்தியில் ஜெனரேட்டர் எது மாற்றுகிறது? எந்திர சக்தியை மின் சக்தியாக மாற்றுகிறது. நீர்மின் உற்பத்தியில் பம்ப் எதற்காக பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீரை உயர்த்த. சூரிய மின் உற்பத்தியில் அதிக உபயோகப்படுத்தும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ சோலார் பேனல்ஸ். மின் உற்பத்தியில் பேட்டரி எது செய்கிறது? ஆப்ஷன் ஏ சக்தி சேமிப்பு. காற்றாலை மின் உற்பத்தி எந்த சக்தியை மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ காற்றின் இயக்க சக்தி மின் சக்தியாக மாற்றுகிறது. வெப்ப மின் உற்பத்தியில் எரிபொருள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீரை வாட்டர் வாப்பாக பயன்படுத்தப்படுகிறது. நீர்மின் நிலையத்தில் டர்பைன் எதனால் இயக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீர் பாய்ச்சி சக்தி. மின் உற்பத்தியில் குறைந்த சுழலோட்டம் உண்டாக்கும் முறை என்ன? ஆப்ஷன் ஏ நீர்மின் காற்றாலை. மின் உற்பத்தியில் குளிரூட்டல் எதற்காக பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ டர்பைன் பாதுகாப்பு. சூரிய மின் உற்பத்தி எத்தனை வகை உண்டு? 2 பாசிட்டிவ் மற்றும் ஆக்டிவ். மின் உற்பத்தியில் வேகம் அதிகரிக்க எது முக்கியம்? ஆப்ஷன் ஏ டர்பைன் வேகம். வெப்ப மின் உற்பத்தியில் வாஸ்ப் எது இயக்குகிறது? ஆப்ஷன் ஏ டர்பைன். மின் உற்பத்தியில் பயனுள்ள சக்தி எது? ஆப்ஷன் ஏ மின்சாரம். நீர்மின் நிலையத்தின் செயல்பாடு எது? மின் உற்பத்தி. காற்றாலை மின் உற்பத்தியில் ரோட்டார் எதனால் இயக்கப்படுகிறது? காற்றின் வேகம். வெப்ப மின் நிலையத்தில் வாயு எதற்காக பயன்படுகிறது? ஆப்ஷன் பி டர்பைன் இயக்க. மின் உற்பத்தியில் அதிக திறன் எது கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ நேர்மின். சூரிய மின் உற்பத்தியில் அதிகபட்ச சக்தி எப்போது கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ பகல் நேரம். மின் உற்பத்தி நிலையத்தில் டர்பைன் சுழற்சி எதை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீர் அளவு. காற்றாலை மின் நிலையத்தில் ஜெனரேட்டர் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ ரோட்டாருடன் இணைக்கப்பட்டு. நீர்மின் நிலையத்தில் பேட்டரி எதற்காக பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ மின் சக்தி சேமிப்பு.
மின் உற்பத்தியில் மாற்றங்களை குறைக்க எது செய்யப்படுகிறது? ஆப்ஷன் ஏ துல்லியமான கட்டுப்பாடு. மின் உற்பத்தியில் வெளியீட்டு அதிகரிக்க எது முக்கியம்? ஆப்ஷன் ஏ திறமையான டர்பைன்.